ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பச்சை பட்டாணி புலாவ். ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம ஒரே வானிலையே இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சீக்கிரமாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உதிரி உதிரியாக நல்லா அருமையாக வந்திருக்கு. இந்த பச்சை பட்டாணி புலாவ் எப்படி இருக்குதுன்னு கிட்ட பார்க்கலாமா? ரொம்ப அருமையாக சூப்பராக உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, இப்படி வானிலையிலையும் செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பச்சை பட்டாணி புலாவ் செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி அரிசி இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சுட்டு வந்துடுவோம். இது ஊறின பிறகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி ஊற வச்ச பிறகு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு 1/2 கப்பு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது தோராயமாக ஒரு 2 கைப்பிடி. 1 கப் அரிசிக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 இன்ச்சு இஞ்சி, பூண்டு ஒரு 5 பல். அடுத்தது மல்லித்தழை 1 கப்பு. இதுவும் தோராயமாக ஒரு 2 கைப்பிடி இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்த எல்லா பொருளையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வானிலையில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த பச்சை பட்டாணி புலாவை வந்து நம்ம வானிலையில் தான் செய்ய போகிறோம், குக்கரில் செய்ய போகிறதில்ல. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டாச்சு. நெய் நல்லா உருகுனதும் இலை ஒரு 2 பீஸ் போட்டிருக்கேன். அன்னாசிப்பூ 1, பட்டை கொஞ்சமாக, 2 கிராம்பு. இந்த மசாலா பொருள்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி வதத்துக்கு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்தது நம்ம அரைச்ச இந்த மல்லி, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நம்ம வதக்கிக்கணும். இப்போ இந்த விழுதை நம்ம பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். பச்சை பட்டாணி புலாவை இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது இந்த கப்பில் 1 கப்பு நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணிக்கு அடுத்தது நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இருக்குல்ல, அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி முட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியும் சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அரிசியெல்லாம் உடஞ்சிடாத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும், ஏன்னா இது ஊறின அரிசி, அதனால தான் சொல்கிறேன். மசாலா பொருளோட நம்ம பட்டாணி அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது இப்போ தண்ணி எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் நமக்கு குக்கரில் வச்சா 1.5 வச்சா போதும். நாம் இப்படி வானிலையில் செய்கிறதுனால 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. 1 கப்பு தண்ணி, 2 கப் தண்ணி. அரிசிக்கு 2 கப் தண்ணி போதும். நம்ம பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால இன்னும் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கப்பு. இப்போ நம்ம பச்சை பட்டாணி புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி அரிசி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு முறை நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். மூடிட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் கரெக்டாக நமக்கு வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வந்துட்டு இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும், அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். இப்படி நடுவில் பார்த்தோம்னா தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியும்.
ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. எந்த தண்ணியும் தெரியாத அளவுக்கு நாம் இதை வேக வைக்கணும். பக்கத்துலேயே இருந்து மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நடுவில் பார்த்தோம்னா தண்ணி எதுவும் இல்லை, நல்லாவே எல்லாமே இழுத்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட பச்சை பட்டாணி புலாவ் ரெடி. உங்களுக்கு இந்த பச்சை பட்டாணி புலாவ் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.